வந்துட்டு போனிஸ் அப்படின்னு சொல்லப்படுற சின்ன குதிரை, சின்ன சைஸ்ல இருக்கும். போனி டெயில் அப்படிங்கிற ஹேர் ஸ்டைல் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அது இந்த குதிரையை வச்சு தான் வந்து அந்த ஹேர் ஸ்டைல் பேர் வந்து போனி டெயில் அப்படின்னு வச்சாங்க. ஏன்னா அந்த ஷேப்ல வந்து இந்த குதிரையோட வால் வந்து இருக்கும். மியூல்ஸ், அதுக்கப்புறம் கேமல்ஸ், அப்புறமா வந்து மித்துன் அப்படின்னு ஒரு வகை இருக்கு. நார்த் ஈஸ்ட்ல மட்டும்தான் வந்துட்டு இந்த மாடு இருக்கும். அந்த மாடு இது எல்லாமே வந்துட்டு கால்நடைகள் இன்சூரன்ஸ் இருக்கு இல்லையா, காப்பீடு இருக்கு இல்லையா, இது வழியா நீங்க வந்து கிளைம் பண்ணிக்கலாம். ஐயா என்னோட ஆட்டை காணோம் அப்படின்லாம் சொல்லிட்டு இன்சூரன்ஸ் கிளைம் பண்ண முடியாது. அந்த கால்நடையை பத்திரமா பாத்துக்கிறது உங்களோட பொறுப்பு. விவசாயிகளோட நஷ்டத்தை தீர்க்கிறதுக்காக அரசாங்கம் கொண்டு வந்த திட்டம் தான் கால்நடை காப்பீட்டு திட்டம். இந்த ஒரு திட்டத்தின் மூலியமா நம்ம வளர்க்குற ஆடு, மாடு, கோழில இருந்து ஒட்டகம் வரைக்கும் எல்லாத்துக்கும் இன்சூரன்ஸ் போட்டுக்கலாம். நம்ம இன்சூரன்ஸ் போட்ட அந்த கால்நடைகளை என்ன செய்யலாம், என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிற சில வரைமுறைகளும் இருக்கு. அது ஒருவேளை நம்ம சரியா செய்யலனா நம்ம கால்நடைகளையும் இழந்துருவோம், இன்சூரன்ஸும் கிடைக்காம போயிடும். அப்படி என்னென்ன செய்யக்கூடாது அப்படிங்கிற முழு விவரத்தை இந்த வீடியோல பார்த்து தெரிஞ்சுக்கங்க. வெல்கம் டு ஃப்ரீடம் தமிழ் ஃபார்மிங் சேனல். நான் உங்க மேகலா கண்ணன். கிராஸ் பிரீட் மில்க் அனிமல்ஸ், அதாவது கிராஸ் பிரீட் பண்ணப்பட்ட பால் தரக்கூடிய கால்நடைகள். அதுக்கப்புறம் பேக் அனிமல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. கூட்டமா சில கால்நடைகள் இருக்கும்ல, அதெல்லாம், அதாவது குதிரைகள். அதுக்கப்புறமா வந்துட்டு போனிஸ் அப்படின்னு சொல்லப்படுற சின்ன குதிரை, சின்ன சைஸ்ல இருக்கும். போனி டெயில் அப்படிங்கிற ஹேர் ஸ்டைல் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அது இந்த குதிரையை வச்சு தான் வந்து அந்த ஹேர் ஸ்டைல் பேர் வந்து போனி டெயில் அப்படின்னு வச்சாங்க. ஏன்னா அந்த ஷேப்ல வந்து இந்த குதிரையோட வால் வந்து இருக்கும். அதுக்கப்புறமா வந்துட்டு கழுதைகள், அதுக்கப்புறமா வந்து கோவேரி கழுதை அப்படின்னு சொல்லப்படுற மியூல்ஸ், அதுக்கப்புறம் கேமல்ஸ், ஒட்டகம், அதுக்கப்புறம் கேட்டில்ஸ், பஃபலோஸ், அதாவது ஃபீமேல் பஃபலோஸ். இது எல்லாமே வந்துட்டு இந்த பேக் அனிமல்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இது வந்து இந்த இன்சூரன்ஸ்ல நீங்க கிளைம் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா மற்ற கால்நடைகள்லாம் என்ன அப்படின்னு கேட்டா, ஆடு, செம்மறி ஆடு, அப்புறம் கோழி, அப்புறம் பன்றி, அதுக்கப்புறம் மலைப்பிரதேசத்துல வாழக்கூடிய சில எருமைகள், அதுக்கப்புறம் அஃப்கோர்ஸ் முயல், அப்புறமா வந்து மித்துன் அப்படின்னு ஒரு வகை இருக்கு. நார்த் ஈஸ்ட்ல மட்டும்தான் வந்துட்டு இந்த மாடு இருக்கும். அந்த மாடு இது எல்லாமே வந்துட்டு கால்நடைகள் இன்சூரன்ஸ் இருக்கு இல்லையா, காப்பீடு இருக்கு இல்லையா, இது வழியா நீங்க வந்து கிளைம் பண்ணிக்கலாம். நான் தான் என் கால்நடையெல்லாம் வந்துட்டு இன்சூர் பண்ணிட்டேனே, அவ்வளவுதான், நான் என்ன பண்ணாலும் வந்து எனக்கு அரசாங்கத்திலேருந்து காசு வரும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அலட்சியமா இருந்துட முடியாது. நீங்க வந்துட்டு சில விஷயங்கள்லாம் பண்ணீங்க அப்படின்னு சொன்னா அரசாங்கம் உங்களுக்கு காப்பீடு தராது. அது என்னென்ன விஷயங்கள் அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கணும். அது என்ன தெரியுமா? நம்பர் 1, உங்களோட கால்நடைகளை நீங்க சரியா பராமரிக்கல, நீங்க சரியா பார்க்கல, வேணும்னே அவங்களுக்கு வந்துட்டு ஓவர்லோட், அதாவது இந்த வேலையில் தான் செய்யலாம் அப்படின்னு சொன்னா அதிகமா வேலை வந்து வேணும்னே கொடுக்குற மாதிரி சில விஷயங்கள்லாம் பண்ணீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு அரசாங்கத்திலேருந்து இன்சூரன்ஸ் கிளைம் வராது. பாயிண்ட் நம்பர் 2, நீங்க வந்துட்டு இன்சூரன்ஸ் வாங்குற டைம் இன்சூரன்ஸ் கம்பெனி கூட சில டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் சைன் பண்ணியிருப்பீங்க. நான் வந்து என்னோட கால்நடையை வந்துட்டு இந்த பர்பஸ்க்காக தான் நான் வந்து பயன்படுத்த போறேன், நான் வந்து பால் கறக்க தான் போறேன், நான் வந்துட்டு என்னோட நிலத்தை வந்து ப்ளவ் பண்றதுக்கு தான் யூஸ் பண்ண போறேன், அந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் நீங்க வந்து கையெழுத்து போட்டிருப்பீங்க. அதை தாண்டி ஏதாவது ஒரு விஷயம் வந்துட்டு அந்த இன்சூரன்ஸ் கம்பெனியோட அனுமதி இல்லாம நீங்க பண்ணீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு இன்சூரன்ஸ் கிளைம் வராது. 3வது பாயிண்ட், நீங்க வந்துட்டு உங்களோட கால்நடைய வேணும்னே இறக்குற மாதிரி செஞ்சுட்டீங்க. அது எப்படி நான் வேணும்னே இறக்குற மாதிரி செய்வேன், ஏன் கால்நடையாச்சே அப்படின்னு கேட்டா, அதுக்கு வந்து ஏதோ ஒரு நோய் வந்திருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஏதாவது ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னா அந்த ட்ரீட்மெண்ட் கொடுக்காம நீங்க விட்டுட்டீங்க அப்படின்னு சொன்னா அந்த கால்நடை இறந்துடும். அதான் இன்சூரன்ஸ் பண்ண வருமே, அதுக்காக தான் நான் இறக்க விட்டேன் அப்படின்லாம் சொல்லிட்டு உங்களால இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணிக்க முடியாது. அதுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும், அதுக்கு நோய் ஏதாவது வந்துருச்சு அப்படின்னு சொன்னா நீங்க டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போயே ஆகணும். இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணிக்க முடியாது. பாயிண்ட் நம்பர் 4, நீங்க வந்துட்டு இன்சூரன்ஸ் ஒரு டேட்ல வந்து அப்ளை பண்ணிருப்பீங்க, சைன் பண்ணிருப்பீங்க அந்த இன்சூரன்ஸ் கம்பெனி கூட. அந்த தேதிக்கு முன்னாடி சப்போஸ் உங்களோட கால்நடைக்கு வந்துட்டு ஏதாவது ஒரு நோய் வந்திருக்கு, இல்ல ஆக்சிடென்ட் ஏதாவது நடந்திருக்கு, உடல்ல ஏதாவது பிரச்சனை வந்திருக்கு அப்படின்னு சொன்னா அந்த தேதிக்கு முன்னாடி அது வந்துருச்சு இல்லையா, அதனால நீங்க இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணிக்க முடியாது. ஹே, நான் இன்சூரன்ஸ் எடுத்துட்டேனே அப்படின்னு கேட்டா, ஆனா இன்சூரன்ஸ் எடுக்கிறதுக்கு முன்னாடியே அந்த பிரச்சனை வந்துருச்சு, அதனால அந்த பாயிண்ட்ல நீங்க கிளைம் பண்ணவே முடியாது. பாயிண்ட் நம்பர் 5, இன்டென்ஷனல் ஸ்லாட்டர், அதாவது கறிக்காகவோ நீங்க வந்து தோலுக்காகவோ உங்க கால்நடையை வந்துட்டு நீங்க வெட்டுறீங்க, கொண்டீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், நீங்க இன்சூரன்ஸ் கிளைம் பண்ண முடியாது. இல்ல நான் ஸ்லாட்டர் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொன்னா அதுக்கு வெட்டினரி டாக்டரோட பிரசன்ஸ் வேணும். அவரு வந்து சர்டிபிகேட் கொடுக்கணும், ஸ்லாட்டருக்கு கொண்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த பட்சத்துல மட்டுமே நீங்க இன்சூரன்ஸ் கிளைம் பண்ண முடியும். நீங்களே தனியா போய் பண்ணிட்டு நீங்களே இறைச்சிக்கோ நீங்களே வந்துட்டு தோலுக்கோ கொடுத்துட்டீங்க அப்படின்னு சொன்னா உங்களால இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணிக்க முடியாது. 6வது பாயிண்ட் என்ன அப்படின்னு சொன்னா, இந்த இன்சூரன்ஸ் எல்லாம் பண்ணீங்க அப்படின்னு சொன்னா உங்களோட கால்நடை தொலைஞ்சு போயிடுச்சு, இன்சூரன்ஸ் பண்ணிட்டேன் சார், இங்கதான் இருந்துச்சு காணோம்,
ஐயா என்னோட ஆட்டை காணோம் அப்படின்லாம் சொல்லிட்டு இன்சூரன்ஸ் கிளைம் பண்ண முடியாது. அந்த கால்நடையை பத்திரமா பாத்துக்கிறது உங்களோட பொறுப்பு. ஸோ மிஸ்ஸிங்க்கெல்லாம் வந்து இன்சூரன்ஸ் கிளைம் ஸோ தெளிவா சொல்லணும்னா இப்போ இந்த இன்சூரன்ஸ் பணத்துக்காக இந்த மாதிரிலாம் செய்ய போனீங்கன்னா அந்த பணம் கூட உங்களுக்கு கிடைக்காம போகலாம். அதே மாதிரி இதை எப்படி செய்யணும் அப்படிங்கிற சில டூஸ் இருக்கு. அதை நீங்க கரெக்டா ஃபாலோ பண்ணீங்கன்னா நீங்க கால்நடைகளை இழந்தாலும் உங்களோட இன்சூரன்ஸ் பணம் உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்கு. அது என்னென்ன அப்படிங்கறத தொடர்ந்து இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கு முன்னாடி இந்த கால்நடை காப்பீட்டு திட்டத்தை பத்தி முழு விவரத்தை நீங்க கத்துக்க விரும்புனீங்கன்னா நம்ம ஃப்ரீடம் ஆப்பை டவுன்லோட் பண்ணி இந்த கால்நடை காப்பீட்டு திட்டம் கோர்ஸை டவுன்லோட் பண்ணி கத்துக்கங்க. பாயிண்ட் நம்பர் 1, ஒரு வீட்டில் 5 லைஃப் ஸ்டாக், அதாவது 5 கால்நடைக்கு மட்டுமே நீங்க இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணிக்க முடியும். இந்த ஸ்கீம் வழியா ரெஜிஸ்டர் பண்ணிக்க முடியும். இது வந்து சப்போஸ் இது வந்து ஆடு இல்ல செம்மறி ஆடு இல்ல கோழி இல்ல ராபிட் இந்த மாதிரியான விலங்குகளுக்கு வந்துட்டு வேற விஷயம். பட் இதை தாண்டி கொஞ்சம் பெரிய கால்நடைகளா இருந்துச்சு அப்படின்னு சொன்னா ஒரு வீட்டுக்கு 5 விலங்குகளுக்கு மட்டுமே நீங்க வந்து இன்சூரன்ஸ் ஸ்கீம் வந்து அவைல் பண்ணிக்க முடியும். பாயிண்ட் நம்பர் 2, நான் வந்து சொன்னேன் இல்லையா, ஆடு, செம்மறி ஆடு, பன்றி, அதுக்கப்புறம் முயல், இந்த மாதிரியான கால்நடைகள்லாம் வந்துட்டு யூனிட் பேஸ்ல வந்துட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ஸ்கீம்ல வந்து ரெஜிஸ்டர் பண்ணிக்கிறதுக்கு அலோவ் பண்ணுவாங்க. யூனிட் பேஸ்னா என்ன அப்படின்னு சொன்னா கேட்டில் யூனிட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு கேட்டில் யூனிட்ல 10 கால்நடைகள் இருக்கலாம். பாயிண்ட் நம்பர் 2ல வந்துட்டு யூனிட் பேசிஸ்ல வந்துட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் வந்து கொடுப்பாங்க. அதாவது 5 யூனிட் வந்து நீங்க பண்ணிக்கலாம். இந்த யூனிட் பேசிஸ்ல எந்தெந்த கால்நடைகள் எல்லாம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னா ஷீப், அதாவது செம்மறியாடு, ஆடு, பன்றிகள் மற்றும் முயல். இது வந்துட்டு யூனிட் பேசிஸ்ல நீங்க இன்சூரன்ஸ் வந்து கிளைம் பண்ணிக்கிறதுக்கு ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். ஒரு யூனிட்ல, ஒரு கேட்டில் யூனிட்ல 10 கால்நடைகள் மட்டுமே இருக்கலாம். ஸோ மேக்சிமம் நீங்க 5 யூனிட் வரைக்கும் ஒரு வீட்டுக்கு நீங்க ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். மூணாவது பாயிண்ட்ல என்ன அப்படின்னு சொன்னா, நீங்க வந்துட்டு சப்போஸ் கேட்டில் யூனிட் இருக்கு இல்லையா, இப்போ வந்து ஆடு இருக்கு உங்ககிட்ட, செம்மறி ஆடு இருக்கு, என்கிட்ட முயல் இருக்கு, பன்றி இருக்கு, ஆனா என்கிட்ட கேட்டில் யூனிட்ல 10லாம் இல்லையே, என்கிட்ட 6 தான் இருக்கு, 7 தான் இருக்கு, அப்ப நான் வந்துட்டு இன்சூரன்ஸ்ல ரெஜிஸ்டரே பண்ணிக்க முடியாதா அப்படின்னு கேட்டா அப்படிலாம் கிடையாது. கேட்டில் யூனிட்ல 10 விட கம்மியான விலங்குகள் உங்ககிட்ட இருந்தா கூட இந்த இன்சூரன்ஸ் ஸ்கீம் வழியா நீங்க ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். இந்த ஒரு வீடியோல இந்த கால்நடை காப்பீட்டு திட்டத்துல என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிற விவரத்தை தெரிஞ்சுக்கிட்டு இருந்திருப்பீங்க. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த திட்டத்தை பத்தி முழு விவரத்தை நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம ஃப்ரீடம் ஆப்பை டவுன்லோட் பண்ணி கால்நடை காப்பீட்டு திட்டத்தின் கோர்ஸ் டவுன்லோட் பண்ணி கத்துக்கங்க. இந்த மாதிரி விவசாயம் சம்பந்தப்பட்ட எக்கச்சக்கமான இன்ஃபர்மேட்டிவ் வீடியோஸ்க்கு நம்ம ஃப்ரீடம் தமிழ் ஃபார்மிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான பகுதியில் நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். Until then, it's Meghla Kannan signing off. நன்றி, வணக்கம்.